எல்லா சர்வர்லயும் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது இல்லாம வேற ஏதாவது கமெண்ட் யூஸ் பண்ணணுமா, இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோமா ஆர்கனைசேஷன் லெவல்ல? As I told in the starting, நீங்க யூஸ் பண்ணனும்னா 10000 ஃபங்க்ஷன் வரைக்கும் அவைலபிளா இருக்கு. பட் depends on the organization, your work will vary. ஆனா கண்டிப்பா யூஸ் பண்ற பிரைமரி ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம். நீங்க ஒரு DevOps இன்ஜினியரா போனீங்கனாலே CI/CD பைப்லைன் செட் பண்ணிட்டு டிப்ளாய்மென்ட் பண்ண ஆட்டோமேட் ட்ரை பண்ணுவீங்க. டிப்ளாய்மென்ட் பண்ண உடனே சில கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ், அதிகமா டிப்ளாய்மென்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றது, இந்த ஆக்டிவிட்டி தான் பண்ணுவீங்க. ரெகுலர் ஆக்டிவிட்டின்றதுனால நான் இதை ஷேர் பண்றேன். இது இல்லாம மத்த ஆக்டிவிட்டிஸும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் 4 டிஃபரெண்ட் ஆர்கனைசேஷன்ல டிஃபரெண்ட் ஆக்டிவிட்டி பண்ணியிருந்தேன். எல்லா ஆர்கனைசேஷன்ல DevOps இன்ஜினியர் தான். I didn't do a common work in all the organization. பட் நாலுக்குமே காமனா ஒரு சிங்கப் இருந்தது எனக்கு. அந்த சிங்கப் திங்ஸ் தான் இதெல்லாம். Okay, thank you. Network connection, it is too dragging for me. Yes, side ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? else I found the same issue with her. Okay. நான் அவங்க வாய்ஸ் தான் டிலேவா இருந்துச்சு. Yes, your side is not a problem. So doubt நீங்க இந்த சொன்ன இந்த கமாண்ட் இருக்குல்ல, இந்த OS க்கு டிஃபர் ஆகும். நான் நேற்று ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ரெட் ஹாட் லினக்ஸ் கிரியேட் பண்ணி பண்ணும்போது சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணேன், சால்ட் மினியன் சர்வீஸ். அப்போ வந்து இந்த கமாண்ட் sudo சர்வீஸ் சால்ட் மினியன் வந்து ஃபார் உபுண்டு இருக்கு. ஆனா இந்த ரெட் ஹாட்டுக்கு வந்து வேற வருது, சிஸ்டம் CTL வருது. ஸோ அது மாதிரி அதை நம்ம எப்படி அதெல்லாம் தான் வந்து உங்க லினக்ஸ் ஃபிளேவர் கமாண்ட். நீங்க அது சிஸ்டம் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல சொல்லுவீங்க, இங்க சர்வீஸ் ரன்னிங் ப்ராசஸ் சொல்லுவீங்க. நீங்க sudo சர்வீஸ் யூஸ் பண்றது சர்வீஸ் ரிலேட்டட் கமாண்ட் தான். சால்ட்டுக்கு மட்டும் இல்ல, நீங்க ஒரு STD பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணாலோ, ஒரு JDK இன்ஸ்டால் பண்ணாலோ, ஒரு வாஸ் இன்ஸ்டால் பண்ணாலோ, எந்த ஒரு ஜாவா அப்ளிகேஷன் ஜிட் இன்ஸ்டால் பண்ணாலோ, எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்றது sudo சர்வீஸ் அந்த சர்வீஸ் நேம். லினக்ஸ் வந்து எல்லாமே சர்வீஸா தான் ரொட்டேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது வந்து பர்டிகுலரா சால்ட் கமாண்ட் கிடையாது. நான் சால்ட்னு எங்க பாஸ் பண்றேனோ அது மட்டும் தான் சால்ட் கமாண்ட். ரிமைனிங் எல்லாமே வந்து லினக்ஸோ, உபுண்டுவோ, சூசி லினக்ஸோ, விண்டோஸோட பர்டிகுலர் கமாண்ட். until and unless I use the library. இதெல்லாம் நம்ம நெட் சர்ச் பண்ணி தான் எடுக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் நீங்க அதை கொடுத்தது நான் ட்ரை பண்ணேன், வரவே இல்லை. உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம் பார்த்தேன், சரி ட்ரை பண்ணி பார்த்தா கிடைச்சிச்சு. நோ ப்ராப்ளம். ட்ரை ஃபர்ஸ்ட் எவ்வளவு ட்ரை பண்ண முடியுமோ அடிங்க. சர்வர்ஸ்ல எல்லாமே காஸ்ட் ஃப்ரீ சர்வீஸ் தானே. ஒரு 4-5 சைட் நீங்க பாக்குறப்போ பிங் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வெப்சைட்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இன்ஃபர்மேஷன் டபுள் ட்ரிபிள் டைம்ஸ் அதிகமாகும். பி செட் ஆகுதுன்னா யூ கேன் டெஃபினெட்லி பிங் மீ. இன்னொரு டவுட், இப்போ இன்னைக்கு நீங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ ஆல்ரெடி நம்ம இந்த மாஸ்டர்ஸ் தேவைலாம் நம்ம சால்ட் மினியன் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் ரன் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா திரும்பி நீங்க வந்து அதை வந்து சால்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்க மினியன் கரெக்ட்டுங்களா? அது ஸ்டார்ட் பண்ண உடனே தான் நம்மளுக்கு வந்து பிங்க் ஆச்சு. அது வந்து எவ்ரி டைம் நம்ம அது என்ன ரீசன் நம்ம ஏன்னா அது நான் இன்னைக்கு கிரியேட் பண்ண சர்வர்ஸ், நேத்து நான் கிரியேட் பண்ண சர்வர்ஸ் அப்படியே வச்சு எனக்கு பில் ஆயிடும். ஏன்னா நேத்து நான் கிரியேட் பண்ண சர்வர் ஸ்டாப் பண்ணிட்டு இனி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு பண்ணும்போது எனக்கு பிக் ஆகல. திரும்பி அதை ரீஸ்டார்ட் பண்ண உடனே தான் பிக் ஆச்சு. நீங்க சர்வர்ஸ் ஸ்டாப் பண்ணீங்களா? ஆமா, சர்வர்ஸ் ஸ்டாப் பண்ணாலே சர்வர்ல ரன் ஆயிட்டு இருக்க எல்லா ப்ராசஸுமே டவுன் ஆயிடும். சிம்பிளா உங்க லேப்டாப் மாதிரி தான். உங்க லேப்டாப்ல நீங்க ஏதாவது ஒரு மூவி ஏதாவது ஓபன் பண்றீங்க, உங்க லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணிட்டீங்க, திரும்ப ரன் பண்ணா உங்களுக்கு அந்த மூவி ரன் ஆயிட்டு இருக்குமா? ப்ராசஸ் டவுன் ஆயிடும். நீங்க திரும்ப போய் தான் அதை பர்டிகுலரா எக்ஸிக்யூட் பண்ணணும். சர்வர்ஸும் அதே மாதிரி தான், உங்க லேப்டாப் மாதிரி தான். அது என்ன மாதிரி இருக்கு, என்ன மாதிரி பேக்கேஜ்க்குலாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும்? நீங்க என்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாலும் ஒரு JDK சர்வர்ல நீங்க பண்ற எல்லா டிப்ளாய்மெண்ட்டும் நீங்க ப்ராசஸ் சர்வரை டவுன் பண்ணீங்கன்னா அந்த ப்ராசஸும் டவுன் ஆயிடும். அது டவுன் ஆகாம இருக்கிறதுக்கு ரியல் டைம்ல டவுன் ஆகும். நெக்ஸ்ட் டைம் சர்வர் அப் ஆறப்போ ஆட்டோமேட்டிக்கா ப்ராசஸ் அப் ஆறதுக்கும் எனக்கு சில ஆக்ஷன் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்னா init.d ஸ்கிரிப்ட்ஸ் எனக்கு வந்து லினக்ஸ் லெவல்ல அவைலபிளா இருக்கும். ரன் கண்ட்ரோல் ஸ்கிரிப்ட்ஸ்னு வாங்க, RC0 1 2 3 4 5 6 கூப்பிடுவோம். இதுல RC3 அண்ட் RC5 கூட வந்து என் ஸ்டார்ட் அப் ஸ்கிரிப்ட் நான் ஃபெடரேட் பண்ணிட்டேன்னா சிஸ்டம் நீங்க நெக்ஸ்ட் டைம் ரீபூட் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா ப்ராசஸ் ஆஃப் ஆயிடும். ஸோ நார்மலா ஒரு சர்வரை நீங்க ஷட் டவுன் பண்ணீங்கன்னா நாட் ஒன்லி சால்ட், எந்த ஒரு டூல் எந்த ஒரு அப்ளிகேஷனா இருந்தாலும் கண்டிப்பா டவுன் ஆகும். நீங்க அதை திரும்ப தான் போய் ஸ்டார்ட் பண்ணணும். அது பண்ணக்கூடாது அப்படின்னா ரியல் டைம்ல சர்வர் அப் ஆகிறப்பே மேண்டேட்டரி ப்ரொடக்ஷன் ப்ராசஸும் அப் ஆகணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கு லினக்ஸ் ரிலேட்டடா எனக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு, அதுதான் வந்து init.d. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு மேபி யூ கேன் ஆஃப்டர்வர்ட்ஸ் ரிசர்ச் வாட் இஸ் தட் init.d. கண்டிப்பா இது உங்களுக்கு ரியல் டைம்ல ஹெல்ப் பண்ணும். காட் இட்? ஸ்ரவன், ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் கேட்கவா? கேளுங்க. ஓகே, ஈச் டைம் நீங்க சொல்றீங்க இல்லையா, ஸோ லைக் வி மே ஹேவ் லைக் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சர்வர்ஸ்ல.
ஸோ அது எனக்கு புரியல ஆக்சுவலாக. ஸோ டு வி நீட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சர்வர்ஸ் டு ரன் எ சிங்கிள் அப்ளிகேஷன்? ரியல் டைம்ல டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸ் இருக்கும். டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் இருக்கும், யூஏடி என்விரான்மெண்ட், ப்ராட் என்விரான்மெண்ட், டிஆர் என்விரான்மெண்ட். ஓகேங்களா? ஒரு சர்வர்ல ஒரு அப்ளிகேஷன் போட்டு ரன் பண்ண மாட்டாங்க. ஸோ டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்ன்றது ஃபர்ஸ்ட் அந்த கோடை டெஸ்ட் பண்றதுக்கு. ஸோ அதுக்கு ஒரு 4-5 சர்வர் வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கேட் என்விரான்மெண்ட் வந்து கஸ்டமர் டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு என்விரான்மெண்ட், அதுக்கு ஒரு 10-20 சர்வர் வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ் வந்து ஹை அவைலபிலிட்டிக்காக ஒரு 10 சர்வர்ஸ் வச்சிருப்பாங்க. ஃபைனலா ப்ராட்ல ஏதாவது இஷ்யூஸ் வந்தா பேக்கப் வரணுன்றதுக்காக டிஆர் வச்சிருப்பாங்க. இதனாலதான் எனக்கு ரியல் டைம்ல 50 to 100 சர்வர்ஸ் இருக்கும். நார்மலா ஒரே ஒரு கோட் இருக்கு, ஒரு இது ரன் பண்ணோம்னா சிங்கிள் சர்வரில் ரன் பண்ணலாம். இப்போ ரியல் டைம்ல HDFC பேங்க் எடுத்துக்கோங்க. அவங்க ஒரு சர்வர் வச்சுக்கிட்டு அவன் HDFC கோட் பைத்தான் கோட் அதுல ரன் பண்ணிட்டு இருந்தானா அந்த சர்வர் கிராஷ் ஆச்சுன்னா மொத்த பேருக்கு HDFC யூஸ் ஆகாது. ஓகே ஓகே. ஸோ ரியல் டைம் யூஸ் கேஸ்ல கண்டிப்பா ஸ்ட்ரீமிங்ஸ் இருக்கும். இந்த மாதிரி டெவலப்மெண்ட், QA, UAT, CAT, ப்ராட், டிஆர். த டாப் மோஸ்ட் இஸ் ப்ராட். யாருமே ப்ராடுக்கு டைரக்டா போக மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த லேயர்ஸ்ல டெஸ்ட் பண்ணிட்டு தான் ஃபைனலா ப்ராடுக்கு போவாங்க. ஓகே ஓகே. அப்ளிகேஷன் டெப்ளாய்மெண்ட்லாம் ஜென்கின்ஸ்ல பண்ணுவாங்களா இல்ல சால்ட் ஸ்டாக்ல இல்ல ஹான்சிபிள்ல ஜென்கின்ஸ்ல பண்ணுவாங்களா? பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஜென்கின்ஸ்ல எல்லாமே பிளகின்ஸ்னால ஏகப்பட்ட மாடியூல்ஸ் கிடையாது. ஸோ இப்போ ரீசெண்டா வந்து ஆன்சிபிள் மேல அதிகமா டிபெண்ட் ஆயிருக்காங்க. ஆனா ஜென்கின்ஸ்லயே நீங்க பண்ணலாம், ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு நோட்லயே நீங்க டிப்ளாய் பண்ணலாம். பட் இப்போ ஜென்கின்ஸை ஜஸ்ட் இன்டகிரேஷனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. அவங்க பைப்லைன் ஜாப் செட் பண்ணி டிக்ளரேட்டிவ் ஸ்கிரிப்ட் அதில் ஆட் பண்ணிட்டு மல்டிபிள் ஸ்டேஜஸ் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஜிட்ல கோடை பிளேஸ் பண்ண உடனே மேவன்ன்ற ஒரு டூல் வந்து அது ஒரு வார் ஃபைல்ல பில்ட் பண்ணிடும். அந்த பில்ட் பண்ண வார் ஃபைல வந்து ஜென்கின்ஸ் ஆன்சிபிளோட யூஸ் எடுத்துக்கிட்டு எல்லா ஸ்லேவ் மிஷின்ஸ்லயும் புஷ் பண்ணி அந்த கோடை டிப்ளாய் பண்ணும். இப்படிதான் அதிகமா ரியல் டைம்ஸ்ல ஒர்க் ஆகிற சினாரி. ஓகே, என்னோட அப்ளிகேஷன்ல இப்போ 50 விண்டோஸ் சர்வர் இருக்கு. இதை நான் அப்படியே ஆன்சிபிளுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா ஒரு மாஸ்டரை நான் ஒரு லினக்ஸ் சர்வர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு வர முடியுமா? எல்லாத்தையும் ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா? இல்ல கண்டிப்பா வந்து நீங்க ஒரு லினக்ஸ் ஒரு மாஸ்டரா வச்சுக்கணும். ஆனா இப்போ ரீசெண்டா வந்து MSTன்ற ஒரு பேக்ரவுண்ட் ப்ராசஸ் வச்சு, ஆனா அது மோர் ஆர் லெஸ் ஹேக்கிங் மாதிரி தான், அதை வச்சுட்டு விண்டோஸ்லேயே டைரக்டா வந்து மாஸ்டர் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் ரியல் டைம்ல அதை சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க விண்டோஸ் மட்டும் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சிபிள் டிப்ளாய்மெண்ட் வந்து இன்னும் ஃபீஸிபிளா வச்சுக்க நீங்க ஜென்கின்ஸ் வச்சு டிப்ளாய் பண்ணலாம். ஏன்னா ஜென்கின்ஸ் இன்னும் ஈஸியா வந்து டிப்ளாய்மெண்ட்டை விண்டோஸ் மிஷினுக்கு சப்போர்ட் பண்ணும். ஜஸ்ட் அதுக்கான பிளகின்ஸை மட்டும் நீங்க ரெகுலேட் பண்ணி விட்டுட்டு ஜென்கின்ஸை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஈஸியா நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே ஓகே. ஃபிளேவர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் சொல்லி தரது தான் டூல்ஸ், இந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க கிடையாது. அதே மாதிரி நீங்க ஒரு மைண்ட்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சுட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு மட்டும் தான் டூல் யூஸ் பண்ணுவோம் டெஃபினெட்லி நோ. இது ஃபிளெக்சிபிள், இது ஸ்ட்ரெச்சபிள், எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்க ஒரு ஆர்கிடெக்டா உள்ள போறீங்க, 2 வகையா நாங்க உங்களை ஹையர் பண்ணுவாங்க. ஒன்னு எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்க்கு, இல்லைன்னா புதுசா ஒரு ப்ராஜெக்ட் டிசைன் பண்றப்போ இன்டர்வியூல அது உங்களுக்கு சொல்லிடுவாங்க, நாங்க இப்பதான் டெவாப்ஸ் வர போறோம், நீங்க தான் எல்லாம் செட்டப் பண்ணணும் எண்ட் டு எண்ட். இப்போ நான் ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட்ல நான் தான் எல்லாமே எண்ட் டு எண்ட் செட்டப் பண்ணணும். ஸோ இந்த கேசஸ்ல என்னன்னா கிளைண்ட்ஸ் நம்ம கிட்ட சஜஷன் கேட்பாங்க. நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், லாக்ஸ் எல்லாம் செக் பண்ணணும், இதுக்கு எந்த டூல் எனக்கு பெட்டர்னு கேட்பாங்க. எனக்கு லாக்ஸை செக் பண்றதுக்கு 1008 டூல் இருக்கு. ஆனா நான் ஒரு டூலை பெஸ்டா சஜஸ்ட் பண்ணி இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்றத அவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணி அதுக்கு ஒரு மெத்தடாலஜி தரணும். ஸோ நம்ம டெவாப்ஸ் இன்ஜினியரா நம்மள எடுக்கிறதுனால நம்மள பிளைண்டா நம்புவாங்க. ஸோ இந்த மாதிரி அதிகபட்சம் எங்க நடக்கணும், ப்ராடக்ட் பேஸ்ல எண்ட் டு எண்ட் நம்ம பார்த்துப்போம். சர்வீஸ் பேஸ் போனீங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே வந்து லைக் கம்பெனிஸ் லைக் காக்னிசன்ட், இன்ஃபோசிஸ் எல்லாத்துமே வந்து ஸ்ட்ரெச் அவுட்டா வந்து திங்ஸ் வில் பி இன் அவர் ஹேண்ட். ஸோ இட் வில் பி மோர் லிவரேஜ், பட் கத்துக்க வந்து the scope will be too less. That's it. So we have both the types. ஏன்னா நான் சர்வீஸ் பேஸ்ல இருந்திருக்கேன், ப்ராடக்ட் பேஸ்ல இருந்திருக்கேன். அந்த ஒரு இதை வச்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் பர்சனலி. That's it. Thank you. Done? Any other? Shravant, in real time வந்து நம்ம Ansible யூஸ் பண்ணா Salt யூஸ் பண்ண மாட்டோம், ரைட்டா? ஏதா ஒண்ணு தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் விஜி நான் என் கம்பெனிக்கு ஹையர் பண்றேன், எனக்கு வந்து டெவாப்ஸ் என்னன்னே தெரியாது. விஜி எது பெஸ்ட் அப்ரோச் நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க நான் உங்களுக்கு கேட்பேன். எனக்கு விஜி வந்து ஓகே நான் ஆன்சிபிள் யூஸ் பண்ணா இதெல்லாம் பண்ணலாம், சால்ட் யூஸ் பண்ணா இப்படிலாம் பண்றான்ற சினாரியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு நீங்க சஜஸ்ட் பண்ணணும். உங்க சஜஷன் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு காஸ்ட் எஃபிஷியன்டா இருக்கு, என் ப்ராஜெக்ட் வந்து நான் எக்ஸ்பெக்டபிளா நடக்குது, சர்வீஸ் டெலிவரி சப்போர்ட்டபிளா இருந்ததுன்னா நான் அதை பிக்கப் பண்ணிக்கலாம். இது இல்லாம செஃப் பப்பேட் கூட இதே வேலை தான் பண்ணும், நான் அதை கூட யூஸ் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்ன மாதிரி நான் மொபைல் போன் யூஸ் பண்ணா ஆப்பிள் மட்டும் தான் எனக்கு இல்ல, என்கிட்ட ரெட்மியும் இருக்கு, என்கிட்ட சாம்சங்கும் இருக்கு, என்கிட்ட டிஃபரெண்ட் மொபைல்ஸ் இருக்கு, ஓப்போ இருக்கு, எல்லா டைப்ஸும் இருக்கு.
பட் ஒரு கம்பெனியும் காஸ்ட்ல இருந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து எல்லாமே வேரி ஆகும். நம்மளோட எது ஃபிளெக்சிபிலிட்டியோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. Okay, so I'll just go from YAML scripting over here, which is like YAML scripting நீங்க எழுதணும்னா மைண்ட்ல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கோங்க, syntax. So always you will write with key with the value. ஒரு key declare பண்ணி அதுக்கு value எப்பவுமே வந்து assign பண்ற மாதிரி இருக்கணும். செகண்ட், ஒரு good YAML scripting எழுதுறதுக்கு first வந்து you will start with ID declaration. ID declarations in the sense நம்ம பர்டிகுலரா என்ன ஆக்டிவிட்டி பண்ண போறோம் அத வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா, ஏன்னா கீழே நீங்க ஒரு bunch of activities கொடுத்தீங்கன்னா இந்த கோட் எதுக்கு, I am doing this code for so and so activity, this is the code will actually execute this. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ ரீடபிள் ஃபார்மேட்ல வச்சுக்கிறது வந்து ID declarations. ID declaration பண்ண உடனே ஸ்டேட் declaration பண்ணுவீங்க. State in the sense you have topmost 3 states. One is package, next one is service, last one is file. So package in the state நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற functions நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். Like the function could be install, delete, update, can be anything. Service என்ற ஒரு ஸ்டேட் நான் கொடுத்தேன்னா அதோட ஃபங்க்ஷன் வந்து அதிகமா ஸ்டார்ட், ஸ்டாப், ரீஸ்டார்ட் இதுல ஏதாவது ஒன்று இருக்கும். ஃபைல் ஒன்று நான் கொடுத்தேன்னா அதோட ஸ்டேட் வந்து கிரியேட், டெலிட், அப்டேட் ஏதாவது ஒன்று இங்கே அப்ளிகபிளா இருக்கும். ஸோ இந்த லாஜிக் வச்சு தான் நம்ம எந்த ஒரு YAML கோடும் எழுதலாம். நம்ம சால்ட் வேர்ல்ட்ல அந்த YAML ஃபைலுக்கு என்ன பேர் நான் வச்சிருக்கேன்னா SLS, which is salt state file. Ansible வேர்ல்ட்ல இதே வந்து பிளேபுக்னு கூப்பிடுவாங்க. ஸோ let it be a playbook or let it be a SLS. செஃப்ல வந்து ரெசிபிஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. வாட் எவர் இட் கேன் பி. இந்த SLS பிளேபுக்ல காமனா என்ன இருக்கும்னா what you want to execute, ஒரு bunch of functions, ஒரு bulk of functions நான் வந்து என் நோட் மிஷின்ஸ்ல எக்ஸிக்யூட் பண்ணணும். அடாப் கமாண்ட்ஸ்ல சிங்கிள் லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி பண்ணலாம். இதுவே ஒரு குரூப் ஆஃப் ஆக்டிவிட்டி நான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா I will start writing a playbook or SLS. YAML ஃபார்மேட்ல எழுதுவேன், பேசிஸ் பைத்தான். அது எழுதுறதுக்கு இந்த சின்டாக்ஸ் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எழுதிட்டு அந்த பிளேபுக்கோ SLS ஃபைலோ நீங்க என்ன மிஷினுக்கு, என்ன மினியனுக்கு, எந்த சைல்ட் மிஷினுக்கு புஷ் பண்றீங்களோ அந்த பர்டிகுலர் மிஷின்ல நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அதெல்லாம் நடக்கும். பிளேபுக்ல என்ன எழுதிருக்கீங்களோ அது எக்ஸிக்யூட் ஆகும். SLS ஃபைல் என்ன எழுதிருக்கீங்களோ அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ சிம்பிளி வாட் இஸ் அ பிளேபுக் ஆர் வாட் இஸ் SLS ஃபைல்ஸ் கேட்டாங்கன்னா, when I need to execute a bunch of operations, I will write a script in a YAML format and I will push that to the node machines. In the particular node machine, the job will get executed and the server will get converted to that particular state. இது டெக்னிக்கலா சொல்லக்கூடிய டெஃபினிஷன். ஓகே, ஸோ 90% பிளேபுக்ஸ் SLS ஃபைல்ஸ் டெவலப்பர் ஷேர் பண்ணுவாங்க. பட் எப்பவுமே வந்து டெவலப்பர் ஓரியன்டாவோ டெவலப்பர் டிபெண்டாவோ மட்டுமே இருந்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில அதிகமா வந்து நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியாது. டு பி ஃப்ராங்க், வைஸ் ஒரு பிளேபுக்கோ ஃபெயில் ஆகுது, ஒரு SLS ஃபெயில் ஆகுது அப்படின்னா அது எதனால ஃபெயில் ஆகுது? ஒரு சின்ன கீயோ ஒரு ஸ்பேஸ்னாலேயே ஃபெயில் ஆகுதுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து we shouldn't go and ask developers again. நம்மளே அதை ஃபிக்ஸ் பண்ற அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இனிஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ரிக்வயர்ட். ஏன்னா இன்டர்வியூல அடுத்து காமனா கேட்கக்கூடியது என்னன்னா, சரி ஆன்சபிள் தெரியுன்ற, சால்ட் தெரியுன்ற, பிளே புக் எழுதிருக்கியான்னு கேட்பாங்க. நீங்க சிம்பிளா தாராளமா சொல்லலாம், பிளே புக் வந்து எனக்கு டெவலப்பர் ஷேர் பண்ணுவாரு, பட் சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ், இப்போ உங்க சர்வர்ஸ்ல ஏதாவது ஒரு சின்ன பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும், ஜாவா இன்ஸ்டால் பண்ணணும், இல்ல ஒரு சின்ன சர்வீசஸ் மட்டும் மாடிஃபை பண்ணணும், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ்க்கு நான் பிளே புக் எழுதிருக்கேன். ஸோ எனக்கு சின்டெக்ஸ் தெரியும், எப்படி மாடியூல்ஸ் யூஸ் பண்ணணும்னு தெரியும், எப்படி என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் பாஸ் பண்ணணும்னு தெரியும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதை மட்டும் ஷேர் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி இட்ஸ் எனஃப். பிளே புக்னா என்ன, அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுறத நாலேஜ் எனக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இங்க பிளே புக் பார்க்கல, SLS பார்க்குறோம். SLS இஸ் சம்திங் ரிலேட்டட் டு சால்ட் ஒர்க். ஸோ இந்த SLS ஃபைல எழுதுறதுக்கு எனக்கு மாஸ்டர்ல ஒரு டிஃபால்ட் பாத் தேவை. என்னன்னா SRV சால்ட். பை டிஃபால்ட் அது இருக்காது, நான் போய் கிரியேட் பண்ணிக்கிறேன். டன். ஸோ இந்த டிஃபால்ட் பாத்துல தான் வந்து நான் SLS ஃபைல்ஸை எழுதணும். டெம்ப் கீழேயோ ஸ்லாஷ் கீழே எல்லாம் எழுத முடியாது. எழுதினாலும் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணா ஃபெயில் ஆகும். இந்த ஸ்கிரிப்ட் வந்து பேஸ் பாத்துல மிஸ் ஆகுது. நான் அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ற கமாண்ட் எங்க இருந்து வேணா ரன் பண்ணலாம். எங்க இருந்து ரன் பண்ணாலும் அது இந்த பேஸ் பாத் கீழே தான் போய் அந்த கோட் இருக்கான்றது செக் பண்ணும். ஸோ I'll just write one small script. So whatever name you want, you can give.
பட் எக்ஸ்டென்ஷன் should be .sls. என்ன பேர் வேணாலும் நீங்க கொடுத்துக்கோங்க, எக்ஸ்டென்ஷன் மட்டும் .sls ன்னு end ஆனும் for sure. Get into the file name. Remember the rules I said. First is ID declaration. ID declaration என்ன, நம்ம என்ன பண்ண போறோம்ன்றதை சொல்றேன். சும்மா உங்களுக்கு என்ன வேணுமோ, installing to learn today SLS என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் ஃபங்க்ஷன். ஸ்டேட் அண்ட் ஃபங்க்ஷன் பாஸ் பண்றதுக்கு முன்னாடி இண்டென்டேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அதாவது ஸ்பேசிங், ஈவன் நம்பரா கரெக்டா 2 ஸ்பேசஸ் உங்களுக்கு வரணும். 2 ஸ்பேஸ் நீங்க என்டர் பண்ண உடனே package is my default function install. I just want to install something. Then I need to pass the key and value. Space ரொம்ப முக்கியம். கரெக்டா ஈவன் நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் கொடுத்துட்டு நேம் கோலன் என்ன பேக்கேஜ் வேணுமோ அந்த பேக்கேஜ் நேம். That's it. Then அதை ஸ்டார்ட் பண்ணணும். For that service dot running I need to start a service. For that I'm just specifying this. So என்ன சர்வீசஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சர்வீஸோட நேம். Remember again the space is very important. Even number of spaces. I installed Apache. So install பண்ண Apache தான் நான் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணணும். So I'm just trying to start it. And finally I'm just telling enable equal to true. Changes எல்லாம் enable ஆச்சா disable ஆச்சான்றது எனக்கு வந்து அவுட்புட்ல லிஸ்ட் பண்ணி காட்டுது. அதுக்காக ஃபைனல் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த SLS ஃபைல நான் எந்த சர்வருக்கு புஷ் பண்ணாலும் அந்த சர்வர்ல என்ன நடக்கும், ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகும், அந்த பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப சிம்பிள். So now I'll try to push it. Sudo. இது நான் புஷ் பண்றதுக்கு பேஸ் பாத் கீழே தான் வரணும்ன்ற அவசியம் இல்லை, நான் எங்க வேணாலும் இதை புஷ் பண்ணலாம். sudo salt இந்த பர்டிகுலர் மீனியன் இல்ல மேல நம்ம யூஸ் பண்ண இன்டெலிஜென்ட் டார்கெட்டிங் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். பண்ணிட்டு state.sls is the common syntax. மேல எப்படி system.list function command.run பார்த்தோமோ அந்த மாதிரி state.sls is the common function to run SLS file. Then the file name. My file name is web server. Correct? So அந்த நேம் கொடுக்குறேன். இல்ல எனக்கு இந்த பாத்துல ஒரு 4 SLS ஃபைல் இருக்கு, 4மே எக்ஸிக்யூட் ஆகணும்னா எல்லா SLS ஃபைலோட நேமும் நீங்க என்டர் பண்ணலாம். சோ இந்த 3 SLS ஃபைல்ஸ் அந்த பாத்துல இருந்து தான் எக்ஸிக்யூட் ஆகும். என்கிட்ட இப்போ ஒரே ஒரு SLS ஃபைல் தான் இருக்கு, அதை எக்ஸிக்யூட் பண்ண போறேன். sudo salt minion I'm telling I'm going to run a SLS file and my file name. .sls specify பண்ண தேவையில்லை because I'm already told you I'm running a SLS file. So இந்த particular SLS file இந்த minionல எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். So இப்போ இந்த minionல என்ன இன்ஸ்டால் ஆகி என்ன ஸ்டார்ட் ஆகும்? Apache. Let's check whether it's happening. Done. Adoc commands மாதிரி இவன் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்க மாட்டான். இவன் நல்ல இன்ஃபர்மேட்டிவா வருவான். எந்த மினியன்ல எந்த ஐடி ரன் ஆச்சு, அது பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு, அது முடிஞ்சுதா இல்லையா, நீங்க கேட்டது முடிஞ்சிச்சு பாஸ், கம்ப்ளீட் டீடைல். நீங்க 2 ஆபரேஷன் பண்ண சொன்னீங்க, நான் 2 ஆபரேஷன் பண்ணிட்டேன். மொத்தம் ஒரு மாற்றங்கள் நடந்திருக்கு, சேஞ்சஸ். என்னோட டெஸ்டினேஷன் மிஷின்ல அப்பாச்சின்னு ஒண்ணு புதுசா இப்ப ரன் ஆயிட்டு இருக்கு. சோ ஒரு புது சேஞ்ச் இருக்கு. 2 ஆபரேஷனும் சக்சீடட், எந்த ஃபெயிலியரும் இல்லை அப்படின்றான். சோ இந்த இடத்துலதான் நீங்க வந்து நல்ல கீனா மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது. Remember the 2 rules which I told you in the starting. Function by function execution will happen and it will check the state of the machine, which in the sense நான் இப்போ இதை திரும்ப ரன் பண்றேன். ஓகே, சோ இப்போ எனக்கு எத்தனை சக்சீடட் வரும், எத்தனை சேஞ்ச் வரும், எத்தனை ஃபெயில்ட் வரும்? சக்சீடட், சேஞ்ச் இது. So succeeded true, failed 0, changed also 0. எந்த சேஞ்சஸுமே இல்ல. என்ன சொல்றானா, நீ கேட்ட பேக்கேஜ் ஆல்ரெடி இருக்கு, அப்புறம் அந்த ப்ராசஸ் ஆல்ரெடி ரன் ஆயிட்டு இருக்கு, நான் புதுசா எதுவுமே பண்ணல, ஆனா நீ கேட்டது மட்டும் சக்சீடட் அப்படின்ட்டு மாஸ்டர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். இதுவே நம்ம திரும்ப மாடிஃபை பண்ணியும் பார்க்கலாம். நம்ம ரூல்ஸ் ரெண்டுமே எக்ஸிக்யூட் ஆகுதா, நம்ம ரூல்ஸ் ரெண்டுமே ஒர்க் ஆகுதா இல்லையான்றது. என்ன மாடிஃபை பண்ண போறேன்னா, இதே கோடு தான், ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஜம்பிளிங் பண்றேன். நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து அதே கோட் தான், ஜஸ்ட் ஒரு ஜம்பிளிங் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்றேன், நெக்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ண சொல்லி சொல்றேன். ஸோ இப்போ அடிஷனலா நான் என்ன பண்ண போறேன்னா, நான் இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜையும் ரிமூவ் பண்ணிடுறேன்.
ஸோ டெஸ்டினேஷன் மிஷினில் அந்த பேக்கேஜ் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ அதை ஒரு தடவை ரிமூவ் பண்ணிடுறேன். என் டெஸ்டினேஷன் மிஷின்லேயே இப்போ அந்த பேக்கேஜ் இல்லை. இப்போ என் கோடையும் செக் பண்ணிக்கோங்க. கோட் இந்த மாதிரி இருக்கு. இப்போ நான் ரன் பண்ணனா 2 ரூலையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு எத்தனை சக்சீடர் வரும், எத்தனை ஃபெயில்டு வரும்? 1 succeed, 1 fail. So which one will succeed, which one will fail? First one will fail and second one will succeed. First one starting web server would fail. Yeah, I'm running it. So first start web server பண்ண ட்ரை பண்றேன். அந்த மாதிரி பேக்கேஜ் இல்ல என்னால ஸ்டார்ட் பண்ண முடியாது. So fail 1. Succeeded. அந்த பேக்கேஜ் எனக்கு இன்ஸ்டால் பண்ணிடுச்சு. So succeeded. So இப்போ நான் திரும்ப ரன் பண்றேன். இப்போ எனக்கு எத்தனை சக்சீட் வரும், எத்தனை ஃபெயில் வரும்? Same, 1 succeeded, 1 failed. எது ஃபெயில் ஆகும்? First one succeeded, second one failed. 0 failed. Yeah, sorry. Failed 0. Yeah, second one-க்கு என்னோட ரூல் நம்பர் 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. What is my rule number 2? State of the machine. So state of the machine செக் பண்ணோம். So first ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணோம். பேக்கேஜ் இருக்கும். So ஸ்டார்ட் பண்ணி விட்டுறோம். திரும்ப இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணோம். இப்போ என்ன ஆகும்? ஆல்ரெடி இருக்கிறதுனால மாஸ்டர் நீ கேட்டது மட்டும் ஆல்ரெடி இருக்கு. ஸோ ஃபெயிலியர்லாம் எதுவும் கிடையாது. பட் எந்த மாற்றங்களும் நான் பண்ணல. பிகாஸ் ஆல்ரெடி அந்த பேக்கேஜ் அங்க இருந்தது. நான் வெறும் ஸ்டார்ட் பண்ணி மட்டும் வந்துட்டேன் மாஸ்டர் அப்படின்னு. அவ்வளவுதான். So this is a simple thing you need to remember. எந்த ஒரு YAML scripting இருந்தாலும் இந்த மாடல்ல தான் ஒர்க் ஆகும். Function by function execution and it will check the state of the machine. It is not a blind tool which will simply push. It is an intelligent tool which will monitor and do the activities based upon the conditions you are running. As a DevOps engineer, in the base path na enna, how will the YAML scripting, what the indentation na enna, எவ்வளவு spaces தரணும், எப்படி கோட் எக்ஸிக்யூட் ஆகணும்ன்றத இந்த நாலேஜ் நம்மளுக்கு கண்டிப்பா தேவை. இததான் நம்ம 7th நம்ம இத விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர்லயும் டைப் பண்ணி பண்ணலாம்ல? டெஃபினெட்லி விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல மோஸ்ட்லி ஃப்ரெஷர்ஸ் அந்த மாதிரி இல்லனா பெரிய கோட் நம்ம யூஸ் பண்றோம்னா நம்ம டைப் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு அதோட இன்பில்ட் லைப்ரரிஸ் மாடியூல்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் அடிச்சாலே ரிமைனிங் திங்ஸ் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் அப் ஆயிடும். அத இன்டென்ஷன்லாம் செக் பண்ணிக்க ஈஸியா இருக்கும். டெஃபினெட்லி கண்டிப்பா நிறைய டூல்ஸ் இருக்கு. விஷுவல் ஸ்டுடியோ இருக்கு. பட் மோஸ்ட்லி ஆல்சோ இன் விஷுவல் டூல் நான் அதிகமா டெராஃபார்ம் கோடிங் பண்ணுவேன். சோ டெராஃபார்ம்க்கு நான் பிரைமரியா விஷுவல் ஸ்டுடியோ. ஓகே. So I've added another bunch of examples over here. இங்கே வந்து நான் இன்னொரு கோடு என்டர் பண்ணியிருக்கேன். இந்த கோடு எனக்கு என்ன பண்ணுனா YAML லெவல்லயே வந்து எப்படி டிபெண்டன்சிஸை கொடுக்கிறது, which in the sense இங்க ரிக்வயர்மெண்ட்னு ஒன்று பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு பேக்கேஜ் இல்லை, பேக்கேஜ் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸ்டில் நான் இந்த கோடை ரன் பண்ண ட்ரை பண்ணனா எனக்கு சக்சீட் ஆகும். ரெண்டுமே சக்சீட் ஆகும். எப்படின்னா அந்த ரூல் ஃபங்க்ஷன் பை ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுன்ற ரூல் வந்து ஓவர் ரைட் ஆகும். ரிக்வயர் வாட்ச்ன்ற ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்றப்போ ஃபர்ஸ்ட் அந்த ரிக்வயர்மெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டியை பண்ணணும்னு ட்ரை பண்ணணும். எக்ஸிட் பண்ணிட்டேன். பேக்கேஜ் ரிமூவ் பண்ணிட்டேன். பேக்கேஜ் ரிமூவ் பண்ணிட்டேன். கோடு வந்து எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணு அப்புறம் இன்ஸ்டால் பண்ணு தான் இருக்கு. இதே கோடை நம்ம முன்னாடி எக்ஸிக்யூட் பண்றப்போ ஒரு சக்சீடட் ஒரு ஃபெயில் வந்தது. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் டைமே என்னால ரெண்டுமே சக்சீட் பண்ண வைக்க முடியுமா? எஸ், பண்ண முடியும். எப்படின்னா இந்த ரிக்வயர் இல்ல வாட்ச் ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் எனக்கு இருக்கு. ரிக்வயர் வாட்ச் எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் டிபெண்டன்சிஸ் எல்லாம் நான் ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். இதெல்லாம் இருந்தாதான் அடுத்து நீ ஆக்ஷன் நடக்கணும்னு சொல்றது ரிக்வயர் அண்ட் வாட்ச். ஸோ நவ் இஃப் ஐ ட்ரை டு ரன் ஃபர்ஸ்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனேதான் அடுத்த ஆக்ஷன் நடக்கும். Initial part of time இதே கோட் வந்து எனக்கு one succeeded one failed வந்தது. But now if you see both will succeed because of this require and watch. இந்த மாதிரி சில inbuilt function வச்சு நீங்க வந்து கோடை இன்னும் enhanced-ஆ இன்னும் highly automated-ஆவும் பண்ணலாம். So like this in this document ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எல்லாமே நீங்க பிராக்டிஸ் பண்ணணுன்றதுக்காக. அண்ட் இது ரியல் டைம்ல இருந்த ஒரு 150 lines of code. ஒரே கோட் 150 lines வச்சா initial learners who are learning it will find it too difficult. So for that what I did is I just break this code into multiple pieces.
ஒரு எக்ஸாம்பிள்லயும் ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். இப்போ நான் பாஸ் பண்ணது ரிக்வயர் மாதிரி அடுத்து வந்து கேதரிங் இல்ல டு கெட் சம் வேல்யூஸ், டு கெட் சம் மாடியூல்ஸ், லைக் ஈச் ஆஃப் எவ்ரிதிங் வில் ஹேவ் an examples. If you practice this, this is more than enough. So this one will be a little interesting. இந்த கோடை யாராவது ரீட் அவுட் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கா தெரியுது மட்டும் எனக்கு சொல்லுங்க. Nothing interesting here. If statement யூஸ் பண்ணிருக்காங்க. Watch. So if grains first package install ஆகுது. Second வந்து if grain is OS equal to Ubuntu, name HTTPD, which is Okay, what happens? it is installing the package HTTPD if OS equal to Ubuntu. Super. And endif like endif service running. So அது start ஆயிட்டு like I mean அது HTTPD install ஆயிட்டு service run ஆயிடுச்சுனா it will stop. Sorry the service is running. பண்றேன் அவ்வளவுதான். ஒரு if ஸ்டேட்மென்ட் அதாவது ஒரு கண்டிஷனை கொடுக்கிறதுக்கு நீங்க if ஸ்டேட்மென்ட் எனேபிள் பண்ணுவீங்க. சோ இங்கயோட இந்த ஸ்டேட்மென்ட் க்ளோஸ் ஆயிடுது. அடுத்து இன்னொரு ஸ்டேட்மென்ட்டை ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணனும். பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்னா அந்த சர்வர் உபுண்டுவா இருந்ததுன்னா மட்டும்தான் எனக்கு இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகும். ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்கேன். அந்த சர்வர் உபுண்டுவா இருந்தது மட்டும்தான் எனக்கு அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். சிம்பிள். ஸோ கிரெயின்ஸை வச்சு ஃபர்ஸ்ட் நான் வந்து கேதர் பண்றேன் டேட்டாவை. ஸோ எங்க அந்த டேட்டா சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அங்க பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகும். நெக்ஸ்ட் எங்க அந்த டேட்டா சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அங்க அந்த பேக்கேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆஃப்டர் தட் வாட்ச் இஸ் மோர் ஆர் லெஸ் லைக் ரிக்வயர். ஸோ இந்த ரெண்டு அப்பாச்சின்ற ரிக்வயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆனா அடுத்த ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். இந்த அடுத்த ஆப்ரேஷன் ரொம்ப சிம்பிள். ஒரு யூசரை கிரியேட் பண்றேன் அவ்வளவுதான். நம்ம ரூட் யூசர் மாதிரி அப்பாச்சின்ற ஒரு யூசரை நான் கிரியேட் பண்றேன். ஒரு யூசர் எப்பவுமே கிரியேட் பண்றப்போ யூசர் ஐடி, குரூப் ஐடி, ஹோம் பார்த்து என்ன ஷெல் ஸ்கிரிப்ட் இதெல்லாம் செட் பண்ணணும். இதெல்லாம் செட் பண்ணாதான் யூசர் கிரியேட் பண்ண முடியும். அதெல்லாமே நான் இங்க அலோகேட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க லினக்ஸ் மிஷின்ல போய் நீங்க செக் பண்ணீங்கன்னா cat etc passwordன்ற ஃபைல் கீழே போய் பாத்தீங்கன்னா எல்லா யூசர்ஸுமே அவைலபிளா இருக்காங்க. ரூட் யூசர்ல இருந்து எல்லா யூசருமே. இதே மாதிரி இப்போ அப்பாச்சின்னு ஒரு யூசர் நான் கிரியேட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் ஆட் கிரீன்ஸ்னு ஒரு யூசர் நான் கிரியேட் பண்றேன்னா now if you see under etc password greensன்ற ஒரு யூசர் கிரியேட் ஆயிருப்பாங்க. ஸோ ஒரு யூசருக்கு எப்பவுமே ஒரு யூசர் ஐடி, ஒரு குரூப் ஐடி, ஒரு ஹோம் பார்த்து, ஒரு ஷெல் ஸ்கிரிப்டிங் மெக்கானிசம் தேவைப்படும். ஸோ இது எல்லாமே தான் நான் இங்க ஸ்பெசிஃபை பண்றேன். அந்த யூசருக்கு என்ன யூசர் ஐடி, குரூப் ஐடி, ஹோம் பாத் என்ன. ஸோ இந்த கோட் ஒரு அப்பாச்சின்ற பேக்கேஜ் ஒரு STD மட்டும் இன்ஸ்டால் பண்ணாம அதுக்கு ஒரு யூசரும் கிரியேட் பண்ணி அந்த யூசரை அதை ரன் பண்ண வைக்கணும். அவ்வளவுதான். கூடுதலா கிரெயின்ஸ்ன்ற ஒன்று அட்டாச் பண்ணி டேட்டா கேதர் பண்ண வைக்கிறேன். ஸோ அந்த டேட்டா எங்க சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அங்க மட்டும்தான் எனக்கு வந்து இந்த ரிலேட்டட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும். நத்திங் மச். சிம்பிளா வழக்கமா எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணும். That's it. ஓகே. ஸோ இந்த மாதிரி பேக்கேஜஸ் சர்வீசஸ்க்கு அதிகபட்சம் நீங்க இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணலாம். ஃபைல் ரிலேட்டடாகவும் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஷேர் பண்றேன். ஃபைல் இஸ் நத்திங் பட் கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் நீங்க அதிகமா பண்ணீங்கன்னா. ஸோ நவ் இப்போ என்ன சொல்றேன்னா சர்வர் என்னோட டெஸ்டினேஷன் மினியன் மிஷின்ல போய் செக் பண்ணீங்கன்னா இந்த ஒரு பாத் இருக்கும். அப்பாச்சி ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கிறதுனால இந்த ஒரு பாத் எனேபிள் ஆயிருக்கும். நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இது ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் கோட். ஐ பிரேக் திஸ் இன்டு மல்டிபிள் மாடியூல்ஸ். ஸோ மேலே நான் அப்பாச்சி ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த பீஸ் ஆஃப் கோட்ல என்ன பண்றேன்னா என்னோட இந்த ports.confனு ஒரு ஃபைல்ல 18 இருக்க போர்ட்டை வந்து நான் மாத்தணும். பிகாஸ் எனக்கு 80 ஃபர்ஸ்ட் சர்வர்ல இருக்கு, ரெண்டாவது சர்வர்ல 80 இல்ல சம் அதர் நம்பர் எனக்கு வேணும். ஸோ ஒரு ஃபைலுக்குள்ள ஒரு வேல்யூவை நீங்க அப்டேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்க இந்த ஃபைல்ன்ற ஸ்டேட்டை நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி பேக்கேஜ் சர்வீஸ் யூஸ் பண்ண மாதிரி இப்போ ஃபைலிங் யூஸ் பண்ணி இந்த பாத்தை லிசன் பண்ணி எங்கெங்கெல்லாம் 18 இருக்கோ அங்க 80 அப்டேட் பண்ண சொல்றேன். ஃபைனலா ஷோ சேஞ்சஸ் ட்ரூ, என்னென்னலாம் மாற்றங்கள் நடக்குதோ எனக்கு அவுட்புட்டும் இங்கேயே காட்டு அப்படின்றத சொல்றேன். That's it. So now if I run this,
It is showing me the output. 80 இருந்த இடத்துல 80 update ஆயிடுச்சு. Succeeded 1 மொத்தம் ஒரு ஆபரேஷன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. That's it. So now if you go and check in the same ports, before it was 80, now it is updated to 80. So இப்போ என்னோட Apache வந்து 80 போர்ட்ல ரன் ஆகாது, 80 போர்ட்ல ரன் ஆகும். அவ்வளவுதான். So இந்த மாதிரி ஒரு ஃபைல்க்குள்ள ஏதாவது கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் நீங்க பண்ணணும்னு நினைச்சா கூட you can do this using this configuration. Not only package install start, file related changes நீங்க பண்ணலாம். ஸ்ரவந்த், நான் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் state.ls ஸ்பேஸ் வெப் சர்வர்னு கொடுத்தீங்களா? ஸோ இட் மீன்ஸ் லைக் நான் எவ்வளோ பிளே புக் வச்சிருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஐ கேன் ஆட் த லைக் லாஸ்ட் வெப் சர்வர் மாதிரி லைக் வேற ஏதாவது நான் வச்சிருந்தேன்னா ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட 4 SLS ஃபைல் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நான் சொன்னல ஆப் சர்வர் இருந்தா ஸ்பேஸ் ஆப் சர்வர் ஸ்பேஸ் அந்த மாதிரி ரன் பண்ணலாம். பட் அது எல்லாத்த விட Terraform ஈக்குவலா இது ஒரு ஸ்டேட் ஃபைல் மாதிரி நீங்க ஒன்னு இதுல மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, லாஸ்ட் திங் நான் அது சொல்றேன் பாருங்க. அந்த ஸ்டேட் ஃபைல பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டாப்னு கால் பண்ணுவாங்க. So default file is top. This file top file is the first executable file. So இந்த top ஓட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க ஈஸியா உங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ அப்ளிகேஷன்ல 50 சர்வர் இருக்குன்னா ஒரு குரூப்பிங்ஸ் மாதிரி பண்ணி எந்தெந்த சர்வர்ல என்னென்ன SLS ஃபைல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும்னு நான் சொல்லலாம். இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாமே SLS ஃபைல்ஸ். vim.sls, script.sls, apache.sls, python.sls, mysql.sls. இங்க இருக்கிறது எல்லாமே சர்வர் நேம். ஸோ ஸ்டார்னு கொடுத்ததுனால இந்த 3 ஸ்கிரிப்டும் எல்லா மிஷின்ஸ்லயும் இன்ஸ்டால் ஆகும். ஆல் அப்பாச்சி பைத்தான் என்ன ஆகும்னா எந்த மினியன் நேம்ஸ்ல WEB இருக்கோ அந்த சர்வர்ஸ்ல மட்டும் இந்த 3 SLS ஃபைல் எக்ஸிக்யூட் ஆகும். எந்த ஹோஸ்ட் நேம்ல DB இருக்கோ அங்க மட்டும் எனக்கு இந்த SLS ஃபைல் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதனால எனக்கு என்ன பெரிய அட்வான்டேஜ்னா நான் ஒரு SLS ஃபைலும் தனித்தனியா ரன் பண்ண தேவையில்ல, ஒரு சர்வரையும் தனித்தனியா டார்கெட் பண்ண தேவையில்ல. நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ரூல் தெரியும், இட் வில் செக் த ஸ்டேட் ஆஃப் த மிஷின். அதாவது ஆல்ரெடி ஒரு பேக்கேஜ் இருக்குன்னா ஓவர் ரைட் பண்ணாது. ஸோ ஆல்ரெடி இருக்கிற பேக்கேஜை திரும்ப விம் ஒரு தடவை நான் டாப் ரன் பண்ணா எல்லா சர்வர்லயும் விம் சும்மா போய் ஒரு தடவை இன்ஸ்டால் ஆகுமா? கண்டிப்பா கிடையாது. ஆல்ரெடி இருக்குன்னா இன்ஸ்டால் பண்ணாது. பட் என் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நான் ஈஸியா மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இப்போ புதுசா வெப் சர்வருக்கு நான் SLS ஃபைல் டிசைன் பண்றேன்னா இந்த டாப் ஃபைல்ல மட்டும் வெப் சர்வர் கீழே வந்து நான் அதை அப்டேட் பண்ணா போதும். இனிமே நான் ஒரு தடவை இந்த டாப் ஃபைல மட்டும் ரன் பண்ணா போதும். ஒரு சர்வரையும் ரன் பண்ண தேவையில்ல, SLS ஃபைலையும் மெயின்டைன் பண்ண தேவையில்ல. ஈஸியா டாப் ஃபைல் வச்சு என் என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே நான் சிம்பிளிஃபைடா மெயின்டைன் பண்ணலாம். ஸ்மால் எக்ஸாம்பிள். So in my current path, I have 3 SLS files. First one is git.sls. அந்த ஃபைல்குள்ள என்ன இருக்குன்னா இந்த SLS ஃபைல் நான் எந்த சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணாலும் gitன்ற பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் webserver.sls ஃபைல் என்ன இருக்குன்னா ஆல்ரெடி நீங்க பார்த்ததுதான். இந்த ஃபைல நான் SLS ஃபைல் எந்த சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணாலும் அங்க Apache இன்ஸ்டால் ஆனா Apache ஸ்டார்ட் ஆகும்னு கொடுத்துருக்கேன். ஃபைனலா top.sls ஒன்னு கிரியேட் பண்றேன். இதுல என்ன சொல்லியிருக்கேன் நல்லா பாருங்க. எல்லா மிஷின்ஸ்லயும் இந்த SLS ஃபைல் எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது எல்லா மிஷின்ஸ்லயும் Apache இன்ஸ்டால் ஆகும், Apache ஸ்டார்ட் ஆகும். பட் git.sls ஃபைல் வந்து எந்த மினியன் நேம் டெஸ்ட் டெவ்னு சூட் ஆகுதோ அங்க மட்டும் தான் இன்ஸ்டால் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம்னா இந்த டாப் ஃபைல் மட்டும் ரன் பண்ணா போதும். sudo salt ஸ்டார்னு கொடுத்து கூட நீங்க ரன் பண்ணா கூட git வந்து எல்லா சர்வர்லயும் இன்ஸ்டால் ஆகும். git வந்து டெஸ்ட் டெவ்ல மட்டும் தான் ரன் ஆகும். டாப் ஃபைல ரன் பண்றதுக்கு காமன் சின்டாக்ஸ் state.istate. அவ்வளவுதான். பண்ணீங்கன்னா உங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்க ஈஸியா ரீஃப்ரெஷ் பண்ணலாம். எல்லா தரையும் ஹோஸ்ட் நேமும் தரணும்னு அவசியம் இல்ல, எல்லா தரையும் SLS ஃபைல் தரணும்னு அவசியம் இல்லை. நீங்க இந்த டாப் ஃபைல்ல மட்டும் போய் அப்டேட் பண்ணிட்டு புதுசா ஒரு ஸ்கிரிப்ட் டெவலப் பண்றீங்கன்னா டாப் ஃபைல்ல போய் அப்டேட் பண்ணுங்க. ஹோஸ்ட் நேம் இருக்கா டாப் ஃபைல்ல போய் அப்டேட் பண்ணுங்க. ஸோ ஈஸியா குரூப்பிங்கும் பண்ணலாம், ஈஸியா SLS ஃபைல் எக்ஸிகியூஷனும் பண்ணலாம். ஸோ ஒரு சிங்கிள் ஃபைலை வச்சுக்கிட்டு என்டையர் அப்ளிகேஷன் ஈஸியா நான் மெயின்டைன் பண்றதுக்கு எனக்கு இந்த top.sls ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரியல் டைம். Understood what is top? Or no? Yes. Can you please repeat one more time? Definitely. Take a scenario like you are into a project.
உங்க ப்ராஜெக்ட்ல 30 சர்வர் இருக்கு, ஓகேங்களா? அப்ளிகேஷன் சர்வர்ஸ் இருக்கு, வெப் சர்வர்ஸ் இருக்கு, டேட்டாபேஸ் சர்வர்ஸ் இருக்கு. ஸோ ஒரு இன்னைக்கு வந்து அப்ளிகேஷன் சர்வர்ஸ்க்கு ஒரு சில கோட் எழுதுறீங்க, நாளைக்கு வந்து டேட்டாபேஸ் சர்வர்ஸ்க்கு சில கோட் எழுதுறீங்க, நாளைக்கு வந்து ஆப் சர்வருக்கு ஒரு கோட் எழுதுறீங்க. ஸோ ஒரு தடவை அந்த எஸ்எல்எஸ் ஃபைலே நீங்க மென்ஷன் பண்ணா அந்த சர்வர் நேமும் நீங்க மென்ஷன் பண்ணணும். ஒரு வாரம் கழிச்சு எந்த சர்வர்ல எந்த எஸ்எல்எஸ் ஃபைல் ரன் பண்ணீங்கன்னு பார்த்துட்டு திரும்ப அதே சர்வர்ல வேற ஒரு எஸ்எல்எஸ் ஃபைல் நீங்க மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய எஸ்எல்எஸ் ஃபைல்ஸ் இருக்கிறப்போ, நிறைய சர்வர்ஸ் இருக்கிறப்போ மெயின்டெனன்ஸ் ஈஸியா இருக்கணுன்றதுக்காக ஒரு டாப் டாட் எஸ்எல்எஸ் ஃபைல்ஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் இனிமே சர்வர் நேம் கொடுத்து நான் ரன் பண்ண போறது இல்ல எஸ்எல்எஸ் ஃபைல் நேம் கொடுத்து ரன் பண்ண போறது இல்ல. இன்ஸ்டெட் ஆஃப் தட் இந்த டாப் ஃபைலை மட்டும் நான் ரன் பண்ண போறேன். ஸோ அதுக்காக எந்த சர்வர்ஸ்ல என்னென்ன எஸ்எல்எஸ் ஃபைல்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகணும் நான் ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு எஸ்எல்எஸ் ஃபைல ஒரு சர்வர்ல ரன் பண்ணிட்டனாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த ரூல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இட் வில் செக் த ஸ்டேட் ஆஃப் த மிஷின்ஸ். ஸோ ஏதாவது கோடு மிஸ் ஆனா மட்டும்தான் அதை மட்டும் அந்த சர்வர்ஸ்ல அப்டேட் பண்ணும். இது எதுக்காக மெயினானா, தெரியாம கூட வெப் சர்வர்ஸ்ல MySQL இன்ஸ்டால் ஆகாது, தெரியாம கூட டேட்டாபேஸ் சர்வர்ஸ்ல அப்பாச்சி இன்ஸ்டால் ஆகாது. ஸோ இந்த மாதிரி எனக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்ளிகேஷனை கீனா மெயின்டைன் பண்றதுக்கு this top.sls file will help me in a high-end manner, like state files in your Terraform. Simple. Got it? Yeah, yes, thank you so much. ஷவந்த், இப்போ அப்பாச்சேயோட லைப்ரரிஸ்லாம் வந்து டிஃபால்ட்டா இப்போ இருக்கு, எனக்கு என்னுடைய ரெபாசிட்டரியில பாத்தீங்கன்னா இருக்கு. இப்போ எனக்கு புதுசா ஒரு ஹலோ ஓகே, இப்போ எனக்கு வந்து புதுசா ஏதாவது ஒரு அப்பாச்சே மாதிரி இப்போ வேற ஏதோ வருதுன்னு வச்சுக்கலாம், அப்போ அந்த லைப்ரரிஸ் எல்லாம் நான் அட்டாச் பண்ணாதானே அது மாதிரி எனக்கு ஒர்க் ஆகும். இப்போ புதுசா ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, நீங்க ஏதாவது ரெபாசிட்டரி வேணும்னாலும் அந்த ரெபாசிட்டரி பார்த்து நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம், அந்த ரெப்போல இருந்து புல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த ரெப்போல என்ன ஃபைல் வேணும்ன்றதை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். சோ இது இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிட்டு அங்க இருந்து கூட டேட்டா கரெக்ட் ஆகும். இது நீங்க அந்த டூலை செப்பரேட்டா யூஸ் பண்றப்போ, என் சர்வர்ஸ்ல ஆன்சபிளோ சால்ட் ஸ்டாக்கோ செப்பரேட்டா கான்ஃபிகர் பண்ணிருக்கப்போ இந்த சினாரியோ ஒர்க் ஆகும். ஆனா DevOpsனாலே என்ன பைப்லைன்? What is the pipeline? Sorry? CI/CD. Super. CI/CD pipeline. ஸோ இங்க எங்குமே வந்து நீங்க தனியா யூஸ் பண்ண மாட்டீங்க, ஒரு காம்பினேஷன் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துல ரெபாசிட்டரிக்கு வந்து என் அப்பாச்சியோ என்னோட உபுண்டோவோ ரியாக்ட் ஆகாது. என் ரெபாசிட்டரி சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்பவுமே வந்து நான் ஜிட் யூஸ் பண்ணுவேன். ஸோ எந்த கோடு வேணும்னாலும் எது வேணும்னாலும் இந்த ஜிட்ல ஈஸியா மெயின்டைன் பண்ணிட்டு, என் ஆன்சபிளையும் இந்த ஜிட்டையும் இன்டெகிரேட் பண்றதுக்கு ஐ யூஸ் விச் டூல்? ஜென்கின்ஸ்ல வந்து நீங்க ஒரு பைப்லைன் டிக்ளரேட்டிவ் ஸ்கிரிப்ட் எழுதுவீங்க. ஓகேங்களா? ஜென்கின்ஸ்ல க்ரூவி லாங்குவேஜ் வச்சு டிக்ளரேட்டிவ் ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. ஸோ தட் க்ரூவி லாங்குவேஜ் விச் ஹெல்ப் யூ டு புல் அவுட் யுவர் கோட் ஃப்ரம் த ஜிட். ஸோ இதை ரெபாசிட்டரியா வச்சுக்கிட்டு இங்க இருந்து ஆன்சபிள்ல வந்து கோடு உங்களுக்கு என்ன கோட் தேவையோ, நீங்க அப்பாச்சி டிஃபால்ட்டா இருக்கும் நீங்க அது போல ஜிட்ல ரெபாசிட்டரியில என்னென்ன கோட்லாம் இருக்கோ அதை ஆன்சபிள் புல் அவுட் பண்ணிட்டு நோட்ல டிப்ளாய் பண்ணும். ஸோ இந்த டூல்ஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா, லாஸ்ட் டே ஒரு ப்ராஜெக்ட் கிளாஸ் எடுக்கிறேன், அதுல இந்த எண்ட் டு எண்ட் டிப்ளாய்மெண்ட் எப்படி நடக்குது, CI/CD ஃப்ளோ எப்படி இருக்குன்றத நம்ம ஒரு பிக்சரா பார்க்கலாம். சோ ரியல் டைம் சினாரியோ ஆல்மோஸ்ட். பட் உங்க கேள்விக்கு ஆன்சர் ஆக்சுவலி இது ஆக்சுவலி என்னோட செகண்ட் क्वेश्चन இருந்துச்சு. பட் ஆக்சுவல் क्वेश्चन ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இப்போ அப்பாச்சேங்கிறது ஒரு டூல் இல்லையா, இதை நான் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்றேன், இன்ஸ்டால் பண்ண சொல்றேன், அதுக்கப்புறம் நான் அந்த சர்வீஸை ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு இப்போ அப்பாச்சேயோட பேக்கேஜ் ஏற்கனவே எனக்கு இருக்கு இதுல. ஸோ நான் அதை ஸ்டார்ட் சர்வீசஸ் போய் இன்ஸ்டால்னு சொல்றேன், அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ண சொல்றேன், ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எனக்கு அப்பாச்சேங்கிற பேக்கேஜே இல்லை. இப்போ ஏன்னா அப்பாச்சேங்கிறது இப்பதான் எனக்கு புதுசா வந்து மார்க்கெட்ல விட்டுருக்கான். அப்போ அதனுடைய பேக்கேஜ் வந்து இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கும், இதை நான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுவேன்? இல்ல இப்போ அப்பாச்சே எப்படி உள்ள வந்துச்சு இதுக்குள்ள? அப்பாச்சி வந்து எனக்கு என்னோட லினக்ஸ் எம் ரெப்போசிட்டரியில இருக்கக்கூடிய டிஃபால்ட் பேக்கேஜ், அதனால அதை புல் பண்ணிடுச்சு. ரெப்போல இல்லனா எந்த ரெப்போ நீங்க ஃபெட்ச் பண்ணனும்ன்றதை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். இங்க ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே. இல்லனா செகண்ட் யூஸ் கேसेसல அந்த ரெப்போல நீங்க டைரக்ட்டா அந்த சோர்ஸ் கோட டவுன்லோட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிட்டு அங்க இருந்து நீங்க டிப்ளாய் பண்ணிக்கலாம். இவனுக்கு தேவை பேக்கேஜ் இருந்தா புஷ் பண்ண போறான், அவ்வளவுதான். ஓகே got it. No problem. Any doubts you can get yourself clear. பிக்சரை மட்டும் கிளியரா வெச்சுக்கோங்க. நான் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் ட்ரை பண்ணாம நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுங்க. ஏன்னா கம்பெனிஸ் டு கம்பெனிஸ் அதுதான் நீங்க பண்ணவே போறீங்க. நான் கொடுத்த கோட மாடிஃபை பண்ணி இது இப்படி ஒர்க் ஆகுமா அப்படி ஒர்க் ஆகுமான்ட்டு. நம்மளுக்கு அமேசான் ஃப்ரீ சர்வரும் கொடுத்துட்டான், எல்லா டெம்ப்ளேட்ஸ் இதெல்லாம் ஓப்பன் சோர்ஸ் தான், எடுத்து எல்லாமே ரன் பண்ண வேண்டியதான். ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா,
ஃபுல்லா வந்து உனக்கு ஓப்பன் சோர்ஸ் கிடையாது, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ஃபெயில் ஆகும், ஏன்னா ஆண்டர்பிரினியர்ஸ் வெர்ஷன் கிடையாதுன்றதுனால. பட் ஸ்டடி பர்பஸ்க்கு இருக்கிற அளவுக்கு ஓப்பன் சோர்ஸா தான் இருக்கு. ட்ரை டு எக்ஸிக்யூட் ஆல் திஸ். தட்ஸ் ஓகே. ஃபைனலி இஃப் யூ வாண்ட் டு செட் மல்டி மாஸ்டர், அதை நான் லாஸ்டா சொல்லிடுறேன். கெட் இன் டு திஸ் ஃபைல். எங்க உங்க ஃபர்ஸ்ட் மாஸ்டர் என்டர் பண்ணீங்களோ அங்க என்டர் பண்ணி லாகின் ஆகுங்க. ஜஸ்ட் சைல்டையும் நான் கொஞ்சம் ஒயிட் கலர்ல மாத்துறேன். ஸோ உங்களுக்கு ஒரு பெட்டர் வியூ வரும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு. இவனோட டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் ஃபைலும் YAML ஃபார்மேட் தான். YAML ஃபார்மேட்னா ஸ்பேசிங் எப்பவுமே 2 இருக்கணும், மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் மிஷின் ஐபி, செகண்ட் மிஷின் ஐபி. ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஐபி 145.34.45.156 சும்மா கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி 2 மாஸ்டர். ஸோ எனக்கு ஒரு மாஸ்டர் இருக்கு, இன்னொரு சர்வர் கிரியேட் பண்ணிட்டு இந்த சர்வர்ல எப்படி இன்ஸ்டால் பண்ணீங்களோ அதே செட்டப் தான். இன்னொரு புது மிஷின் கிரியேட் பண்ணி the same setup what you did. ஃபர்ஸ்ட் curl command யூஸ் பண்ணி காப்பி பண்ணிட்டு next அந்த மாஸ்டர் இன்ஸ்டலேஷன் செட்டிங்ஸ் ஆன உடனே அந்த செகண்ட் சர்வரோட ஹோஸ்ட் நேமை காப்பி பண்ணி உங்க சைல்ட் மிஷின்ல இங்க என்டர் பண்ணுங்க. தட்ஸ் இட். எப்படி ஒர்க் ஆகுனா, if multiple masters are specified in the master settings, master settingல multiple master கொடுத்தீங்கன்னா the default behavior is to always try to connect them in the order in which they are listed. என்ன சொல்ல வராங்க? சீக்வென்ஸ் ஒர்க் ஆகும் ஃபர்ஸ்ட். The default behavior is to always try to connect them in the order. First master கூட தான் எப்பவுமே கனெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் மாஸ்டர் டவுன் ஆச்சுன்னா ரீட்ரீவல் இன்டர்வல் டைம் எனக்கு இங்க இருக்கு. எவ்வளவு ரீட்ரீவல் டைம்னு? மாஸ்டர் அலைவ் இன்டர்வல் டைம் இந்த 30 செகண்ட்ஸ். இந்த 30 செகண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் மாஸ்டர் ரெஸ்பான்ஸ் பண்ணலனா செகண்ட் மாஸ்டரோட கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ். இதே மாதிரி மாஸ்டர் ஃபெயில் பேக்ன்ற ஒரு வேல்யூ எனக்கு இங்க இருக்கு. மாஸ்டர் ஃபெயில் பேக் எதுக்குன்னா, இதை அன்கமெண்ட் பண்ணி நான் ட்ரூ ஆக்கணும்னா ஏதாவது கேஸ்ல என் செகண்ட் மாஸ்டர் கூட கனெக்ட் ஆயிடுச்சு, இப்போ ஃபர்ஸ்ட் மாஸ்டர் அப் ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் மாஸ்டர் கூட ரீகனெக்ட் ஆனா அந்த ஃபெயில் பேக் வேல்யூ நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். ஓகே, பட் ஆல்வேஸ் ஒன் மாஸ்டர் கேன் பி ஆக்டிவ். இவன் ஆக்டிவா இருக்கிறப்போ இவன் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான். ரெண்டுத்துலயே நீங்க அட்டாச் பண்ணிட்டு செகண்ட் மாஸ்டர்ல போய் sudo solve key கமாண்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு பிங் பண்ண ட்ரை பண்ணுங்க. செகண்ட் மாஸ்டர்ல இருந்து பிங் ஆகாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் மாஸ்டர் தான் ரெஸ்பான்சிவா இருப்பாரு. இவர் டவுன் ஆயிட்டாருன்னா இவர் அப் ஆயிடுவார். இந்த மாதிரி நீங்க எத்தனை ஐபிஸ் வேணுமோ ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். பட் the default behavior is always to try to connect them in the order in which they are listed. இவன் தான் ஆக்டிவ், அதுக்கு அடுத்து இவன் பாசிவ். இவன் டவுன் ஆனானா இவன் ஆக்டிவ். This is how multi-master will set up. Real-time usage கேட்டீங்கன்னா DevOps வரது ரிசோர்சஸ் யூட்டிலைசேஷன்ஸ்க்கு தான். ஸோ நான் யூஸ் பண்ண லாஸ்ட் 3 ஆர்கனைசேஷன்லயும் மல்டி-மாஸ்டர் செட்டப் பண்ணது இல்லை. The common main reason is I don't want to waste another server for a master. I'll make sure my primary master is in a highly available zone and master இருக்கிற சர்வரையும் வந்து நான் லைஃப் சைக்கிள் பீரியட்ல ஏஎம்ஐ எடுத்து வச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ இன்கேஸ் ஏதாவது இஷ்யூ ஆனாலோ, பேட்சிங் டைம்ல ஏதாவது டைம்ல இஷ்யூ ஆனாலும் அந்த ஏஎம்ஐ வச்சு நான் ஈஸியா அந்த மாஸ்டர் சர்வர் ரிகவர் பண்ணலாம். ஸோ மோஸ்டா ரிசோர்சஸ் வேஸ்டேஜ் பண்ண மாட்டாங்க. ஸ்டில் இஃப் யூ வாண்ட் யூ கேன் டூ திஸ் செட்டப். காட் இட் ஆர் எனி டவுட்ஸ்? ஏன் ஃபர்ஸ்ட் அந்த ஃபோர்ஸ் கம்மி ஆயிடுச்சு? Getting time to sleep? Clear. Super, perfect. Thanks for responding. So make sure you're practicing all the examples. நீங்களே பார்த்திருப்பீங்க, எல்லாமே நான் டைப் பண்ணல. Because if I type இதே ஒரு 4 hours எடுக்கும். But எல்லாத்துக்கான explanation நான் கொடுத்துட்டேன். Now it's your go. Practice all these things. Use the URLs also which I attached. Use the documents which I'm sharing you. Use this video. Only thing is practice. Make sure அடுத்த டெராஃபார்ம் ஏதாவது கிளாஸ் வரதுக்கு முன்னாடி இதை ப்ராக்டிஸ் பண்ணிருங்க. ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து லோட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். என்னோட சைட்ல பர்சனல் சஜஷன் என்ன இருக்குன்னா, டு ஹெல்ப் யூ கைஸ் சின்ஸ் யூ ஆர் லேர்னிங் வித் மீ, ஃபோக்கஸ் மோர் ஆன் ஆன்சிபிள். ஆன்சிபிள்ல நிறைய மாடியூல்ஸ், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் படிங்க. சால்ட்ட செகண்டரி பேக்கப் இதுவா வச்சுக்கோங்க. பிகாஸ் ஆன்சிபிள் இஸ் வாட் ஆர்கனைசேஷன் இஸ் எக்ஸ்பெக்டிங். ஈவன் இஃப் நான் என் கம்பெனிக்கு ஹையர் பண்றப்ப கூட அதிகமா ஆன்சிபிள் ரிலேட்டட் தான் கேட்பேன். பிகாஸ் மை கிளைண்ட்ஸ் மோஸ்ட்லி ஆர் யூசிங் ஆன்சிபிள். ஸோ கீப் த ஃபோக்கஸ் லைக் திஸ். என்னென்ன டூல்ஸ் தெரிஞ்சா அதிகமா உங்களை இண்டஸ்ட்ரி பிக்கப் பண்ணணும்னா கண்டிப்பா ஆன்சிபிள். அடுத்து வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது டெராஃபார்ம், மூணாவது வந்து டாக்கர், நாலாவது வந்து கியூபர்நெட்ஸ். இது அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. உங்க சிவில எப்படியாவது இந்த 4 வர மாதிரி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்க 2வது 3வது இன்டர்வியூல நீங்க செலக்ட் ஆயிடுவீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ உங்களுக்கு எப்படி பிக்சர் இருக்கும்னு தெரியாதனால மேபி I wish it also gets successful, but still இது உங்க சிவில இருந்ததுன்னா the calls you will get is more and more higher.
So do like this, practice it, practice the example, you'll get into real time. More or less whatever I'm saying over here, whatever is teaching, அது related தான் இருக்கும். Or small changes depend on the host name, depend on the functionalities vary, but still if you understand all this, you are ready to work in real time. No doubts on that, trust me, because this is what I'm doing for the last 7 years. Okay, so practice it guys. You also have my number, ping me up. Maybe I'll delay in the response because I'm getting some 50 pings a day, but still I'll just acknowledge you as soon as possible. Any doubts before dropping off for today? ஸ்ரவந்த், ஒரு 5 minutes கிடைக்குமா? எனக்கு கரண்ட் ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கு, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாமா உங்கள்கிட்ட? யா, இப்போ என்னோட அப்ளிகேஷன்ல எனக்கு வந்து 50 சர்வர் இருக்கு, எல்லாமே விண்டோஸ் சர்வர். என்னோட அப்ளிகேஷன் வந்து வெப் பேஸ்ட் விண்டோஸ் அப்ளிகேஷன். ஓகேவா? இப்போ வந்து என்னோட டெவலப்பர்ஸ் வந்து எனக்கு பேக்கேஜ் கொடுத்துருவாங்க. நாங்கள் என்ன பண்றோம், ஷெல் ஸ்கிரிப்டிங் பண்ணி அந்த பேக்கேஜை ஒரு சீக்வென்ஸா தானே வரும். ஷெல் ஸ்கிரிப்டிங் ஒரு சர்வர்லயே அது இன்ஸ்டால் ஆகும். எப்படி பண்ணுவீங்க? பவர் ஷெல் பண்ணுவீங்களா இல்ல பவர் ஷெல்? ஓகே ஓகே, ஒரு சர்வர்லயும் 50 சர்வர்ஸ் 1 by 1 அது சீக்வென்ஸா இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இதுக்கு நாங்க டவுன் டைம் வந்து 2 hours 3 hours கேட்க வேண்டியதா இருக்கு. வெர்ச்சுவல் மிஷின்ஸா கிளவுட் பேஸ்ட் சர்வர்ஸா? எல்லாமே வெர்ச்சுவல் மிஷின்ஸ் ஆன் பிரமிசஸ். ஓகே ஓகே, இத வந்து நாங்க ஆன்சிபிள்ல கன்வெர்ட் பண்ணனும்னா அதுக்கு கொஞ்சம் எனக்கு ஹை லெவல் எது கொடுக்க முடியுமா? இது நான் எப்படி பண்றது? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க ஜென்கின்ஸ் போறது பெட்டர். ஓகே ஓகே, சோ உங்க சோர்ஸ் கோட் வந்து உங்களுக்கு இமெயில் மூலமா இல்ல எப்படி ஷேர் பண்றாங்க? ஏதாவது ஒரு டிக்கெட்டிங் டூல் மூலமா ஷேர் பண்றாங்க? பேக்கேஜா கொடுத்துருவாங்க. டிக்கெட்டிங் டூல் மூலமா பேக்கேஜா கொடுத்துருவாங்க. நாங்க டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்குவோம் ஒரு பாத்ல. அந்த பாதி மாடியூல்ஸ் ஃபெயில் ஆகும், அதுதான் இப்ப பெரிய பிரச்சனை இங்க. ஓகேங்களா? பட் நீங்க ஜென்கின்ஸ் மூலமா ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த எல்லா ஏஜென்ட்லயும் நீங்க ஜென்கின்ஸ் சர்வர்லயே கோட் கூட வேணும்னா நீங்க அவங்கள ஜஸ்ட் ஒரு ஆக்சுவலா ஜாவா பார்த்து நீங்க ஷேர் பண்ண சொல்லி ஜென்கின்ஸ்லயே நீங்க அந்த வார் ஃபைல பில்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். பிகாஸ் உங்களுக்கு கொடுக்குற டெவலப்பர் வந்து வார் ஃபார்மேட், ஜார் ஃபார்மேட், இந்த ஏதோ ஒரு ஃபார்மேட்ல தானே கொடுப்பாங்க. DLL விண்டோஸ் அப்ளிகேஷன்ல DLL ஃபார்மேட்ல இருக்கும். ஓகே, DLL ஃபார்மேட். பட் ஸ்டில் இந்த மேவன்ன்ற டூல் வச்சு ஆட்டோமேட்டிக்கா நீங்க கோட பில்ட் அப் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, மை சஜஷன். சோ கோட வந்து பில்ட் அப் பண்ண ட்ரை பண்ணிட்டு, இல்ல நார்மலா உங்க DLL ஃபார்மேட்டே கொடுக்குறாங்கன்னா கூட நீங்க உங்க சர்வர்ஸ்ல ஏதாவது ஒரு பாத்துல நீங்க ஜென்கின்ஸ் வந்து விண்டோஸ்ல இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ற பாத்துல எந்த பாத்துல மட்டும் அந்த DLL ஃபைல் இருக்குன்னு ரெஃபர் பண்ணீங்கன்னா சோர்ஸ் பாத். நெக்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ரீம் லெவல் ஜாப்ஸை நீங்க அதை செட் பண்ணலாம். சோ இப்போ பண்றப்போ ஒரு சர்வரா மேல போய் டிப்ளாய்மெண்ட் ஆயிட்டே இருக்கும், ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம். சோ ஆட்டோமேட்டிக்கா இன்டெகிரேட் ஆயிட்டு எல்லா விண்டோஸ் மிஷினையும் ஒரு சர்வர் மேல அந்த கோட் புஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டே வரும். ஒரு சர்வர் ஃபெயில் ஆனாலும் அந்த இடத்துலயே அது டோட்டலா ஸ்டாப் பண்ணிரும். ஓகே, பட் ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்னீங்கல்ல, இது வந்து பேரலலா நடக்கும், சீக்வென்ஸா நடக்காது, அதனால டைம் ரொம்ப மிச்சமாகும்ட்டு. இது ஆன்சபிள்ல நான் அப்ஸ்ட்ரீம் ஜாப் எதுக்கு சொன்னேன்னா, உங்களுக்கு ஃபெயில் ஓவர் ஏதாவது ஆச்சுன்னா பேக்கப் டைம் வேணும்ல. ஏன்னா நான் 50 சர்வர்லயும் போயிட்டு உங்களுக்கு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, கோட் ஒர்க் ஆகலன்னா, நான் அதுக்காக தான் அப்ஸ்ட்ரீம் நான் சஜஸ்ட் பண்ணேன். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி டவுன் டைம் இருக்குன்னு சொன்னீங்க. இது டவுன் டைம் இல்லாம கூட உங்களுக்கு எஸ்டாப்லிஷ் பண்ணி விடும் இந்த அப்ஸ்ட்ரீம் லெவல் ஜாப்ஸ். ஓகே, ஒரு பெஸ்ட் அப்ரோச் தரேன். ஏன்னா ரியல் டைம்ல இப்படிதான் என் கால்ஸும் இருக்கும். டெவலப்பர் நான் இன்டராக்ட் பண்ணுவேன், டெவலப்பர் சிச்சுவேஷன் ஷேர் பண்ணுவாரு, நான் சஜஷன் ஷேர் பண்ணுவேன். இது நான் இமிடியேட்டா சொன்னது. நீங்க எனக்கு வாட்ஸ்அப்லயும் பிங் பண்ணுங்க, நான் என்னோட இந்த ஏதாவது பெஸ்ட் அப்ரோச் எடுக்க ட்ரை பண்றேன். ஓகே, நம்பர் ஷேர் பண்ணிட்டீங்க? ஆல்ரெடி நான் குரூப்ல போட்டுட்டேன். 9677207221. ஓகே, தேங்க்ஸ். நோ ப்ராப்ளம். எனிவன் எல்ஸ்? Okay, thank you guys. It was a good having a conversation with you all. Hope you understood it. Any doubts, just ping me up. Okay, thank you all. Have a good day. Thank you. Thank you.